நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போலாம் நோய் இல்லாத மனிதர்களை பாக்குறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அதுலயும் உடல் நலனுக்கு கேடு தரும்னு தெரிஞ்சும் மனிதர்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு மோசமான பொருள் தான் இந்த புகையிலை. அப்படிப்பட்ட புகையிலையை பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நம்ம கூட இன்னைக்கு ஷேர் பண்றதுக்காக இந்த தினத்துல நம்ம கூட இருக்காங்க பல் மருத்துவரான டாக்டர் பிரபு அவர்கள். வாழ்த்துக்கள் டாக்டர், உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நான் டாக்டர் பிரபு, பல் மருத்துவர், திலகம் பல் மருத்துவமனை, அதிராம்பட்டினம். புகையிலை எதிர்ப்பு தினம் ஏன் கொண்டாடப்படுது? புகையிலை எதிர்ப்பு தினம் ஏன் கொண்டாடப்படுதுன்னா, அந்த டேயோட கோலை இண்டிவிஜுவலாக ஒருத்தர் ஸ்மோக்கை பெர்மனெண்ட்டாக நிப்பாட்டுறதுனால அதை தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதும், புகையிலை அதை சார்ந்த பொருட்கள்னால வர்ற பாதிப்புகளை விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களுக்கு அதை எஜுகேட் பண்ணுறதுக்காக தான் புகையிலை எதிர்ப்பு தினம் கொண்டாடப்படுது. ஒரு மனிதர் புகைப்பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? யூஸ்வலாக ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணும்போது அவங்க உடனே சென்ஸ் பண்ணுறது ரிலீஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிறதுனால தான் அவங்க ரெகுலராக ஸ்மோக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது கன்வின்ஸ் ஆகிடும். இப்படி அவங்க புகைப்பிடிக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவு என்ன, அதாவது நோய்கள்? புகைப்பிடிக்காதவங்களோட புகைப்பிடிக்கிறவங்களுக்கு அதிகமான ரேட்டில் ஹார்ட் டிசீஸ், அந்த ஸ்ட்ரோக், ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள், ஸ்ட்ரோக், லங் கேன்சர் இதெல்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரெகுலராக ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு, புகைப்பிடிக்காதவங்களுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் புகைப்பிடிக்கும் போது அவரோட உடல் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? பொதுவாக எல்லாருக்குமே நம்ம வாயில் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும். அது ஸ்மோக் பண்ணும்போது இறந்துடும். அது இறக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வாய் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகும்போது அவங்களுக்கு கெட்ட ஸ்மெல், பேட் ப்ரீத்னு சொல்லுவோம், அது கெட்ட ஸ்மெல் வரும். அப்புறம் மூக்குக்கிட்டையும் அது சார்ந்த ஈசோஃபேகஸ்ன்னு ஒரு லைன் இருக்கும். அது எல்லாத்துலேயுமே ரெட்டிஸ் ஆகி இரிட்டேட் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது. கொஞ்சம் பேட் ப்ரீத் அதிகமாக இருக்கும். ஸ்கின்ல டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில். புகையிலை நம்மளோட உடலை என்ன செய்யுது? புகையிலை ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிளட் ப்ரெஷரை ரைஸ் பண்ணிவிடும். பிளட் ப்ரெஷரை ரைஸ் பண்ணி விட்டுட்டு நார்மலாக ஒரு பிளட் ப்ரெஷரை ரைஸ் பண்ணுறதை விட அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுமே தவிர, ஆனால் அதை சார்ந்த லங் கேன்சர் அண்டு ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக்கு இது சம்மந்தமாக நிறைய விளைவுகள் அது புகையிலை பிடிக்கும்போது நம்ம டெம்பரேச்சர் ரொம்ப ட்ராப் ஆகும். பிளட் வெசல்ஸ்லாம் டைட் ஆகிற மாதிரி இருக்கும். தோலில் இரத்த நாளங்கள் இருக்குல்ல, பிளட் வெசல்ஸ், அது எல்லாமே ரொம்ப டைட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது வயது வேறுபாடு இல்லாமல் இருக்கு. நிறைய சிறுவர்கள் இப்போ புகைப்பிடிக்கிறாங்க, பெண்கள் கூட புகைப்பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன? பொதுவாக பெண்கள் ஸ்மோக் பண்ணும்போது இயர்லியாகவே அவங்களுக்கு சிஓபிடி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயர்லி லைஃப்லேயே அவங்களுக்கு மேரேஜ்க்கு முன்னாடியே ஆஃப்டர்னில் அவங்க சிகரெட் பிடிக்க பழக்கப்பட்டிருந்தாங்கன்னா சிஓபிடி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக சிகரெட் பிடிக்கும்போது அதை சார்ந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பிரெயின் அண்ட் லங்ஸ் டெவலப் ஆகுறது கொஞ்சம் அதனால தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். டெவலப்பிங் ஸ்டேஜ் கொஞ்சம் கண்ட்ரோல். இந்த புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை நிறுத்தணும் அப்படின்னா அதனால எந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் நடக்கும்? புகைப்பிடிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னா, நீங்கள் விட்ட பிறகு வித்ட்ரால் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் புகைப்பிடிக்கிறத விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்டலி பீஸ்ஃபுல்லாக இருக்கும், மென்டல் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். நம்ம பழக்கப்படுத்துறது, நம்ம பேசுகிறது எல்லாமே கரெக்டாக வெல்பீயிங், அதாவது நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டின்னு சொல்லுவோம், அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் உங்களுக்கு. புகைப்பிடிக்கிறத நிப்பாட்டிட்டா அதை நீங்கள் விடும்போது உங்களுக்கே தெரியும். புகைப்பிடிக்கிறத விட்டுட்டா அவங்களுக்கே அன்றைக்கி அந்த நாள் ஃபீல் பண்ணுவாங்க அவங்க விடும்போது. இந்த புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது சாதாரண மனிதரோட ஆயுட்காலத்தை எந்த அளவு பாதிக்குது? ஏர்லி ஸ்டேஜ் அவங்க அடல்ட் ஸ்டேஜ்லேருந்தே சிகரெட் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது தொடர்ந்து கன்யூஸாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க லைஃப் டைமில் ஒரு 25 இயர்ஸ் இல்லை 20 to 25 இயர்ஸ் அதற்கு முன்னாடியே அவங்க இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது மிடில் ஏஜில் இப்போ ஒரு 40 to 45 இயர்ஸ் அந்த இதுலேயே அவங்களுக்கு ஸ்ட்ரோக் அந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா அவங்க ஸ்டாப் பண்ண முடியாம ஏன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க? பொதுவாக புகையிலையில் இருக்கிற நிக்கோட்டின் மோஸ்ட் அடிக்டிவ் ட்ரக். அதாவது ரொம்ப அதை அடிக்ட் ஆகிடுவாங்க. ஸ்மோக் பண்ணும்போது ஒரு சிகரெட்டுன்னு ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போதெல்லாம் தொடர்ந்து ஸ்மோக் பண்ண அது அடிக்ட் ஆகிடும். நிக்கோட்டின் நீங்கள் ஸ்மோக் பண்ணும்போது 8 செகண்ட் தான் ரேபிட்லி பிரெயினில், உங்கள் பிரெயினில் 8 செகண்ட்குள்ளே ரீச் ஆகிடும் ஸ்மோக் பண்ணும்போது. அது முதல்ல புகையிலையை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம மூளை பழகணும். அது சுற்றி இருக்கிற மூளை புகையிலை இல்லை அப்படிங்கிற மாதிரி பழகணும். அதனால தான் அதை விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை ரொம்ப மோஸ்ட் அடிக்டிவ் ட்ரக்.
நிக்கோட்டின்கிறது. வெறும் 8 செகண்டுக்குள்ளே மூளையை ரீச் பண்ணுறதுனால அந்த பிரச்சனை. இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு சில உத்திகள் என்ன டாக்டர்? இல்லை, ஸ்மோக் பண்ணணும்னு தோணும்போது ஏதாவது சாப்பிட்லாம். நார்மலாக சுவிங்கம் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்லாம். நான் நார்மலாக ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசலாம். பேசும்போது அவங்களுக்கு இந்த பேட் பிரீத் அந்த மாதிரிலாம் எதுவும் வரல அப்படின்னா பேசுகிறதுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை அவங்க ஒரு நாள் விட்டு பழகும்போது அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அதோட எஃபெக்ட் என்ன, மென்டலி அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே சிகரெட் ஸ்மோக் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது சுவிங்கம் இல்லை நிக்கோட்டின் டேப்லெட்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது அந்த மின்ட் சார்ந்த சுவிங்கத்தில் மின்ட் சார்ந்து ஏதாவது ஒன்று அதிகமாக இருக்கிறத எடுத்து சிவ் பண்ணும்போது அது அவங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய பேர் இப்போ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படிங்கிற ஒரு சாக்கில் வந்து இதை குடிச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து எப்படி தவிர்க்கலாம்? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மோக் பண்ணும்போதே அவங்க சென்ஸ் பண்ணிவிடுவாங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே தோன்றது தான் ஒன்று. ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுங்கிறத தாண்டி அது நிக்கோட்டின் வேகமாக செயல்படுறதுனால, மூளையில் போய் டைரெக்டாக வேகமாக செயல்படுறதுனால அந்த ஃபீல் இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இன்னொன்று ஸ்டைலுக்காக பிடிக்க ஆரம்பித்து அது கன்னியூஸாக செயின் ஸ்மோக்கர் ஆனவங்களும் இருக்காங்க. அது அந்த அவங்களோட மைண்ட் தான், இல்லை நம்ம பிரெயினை ஈஸியாக யூஸ் பண்ணுறதுனால. இந்த செயின் ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்கிறீங்களா டாக்டர், அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். செயின் ஸ்மோக்கர்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து யாரையாவது பார்த்து பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க பக்கத்து வீட்லேயோ இல்லை வீட்லேயோ அவங்க அப்பா பிடிக்கிறத பார்த்து அவங்களுக்கும் ஆசை வந்திருக்கும். அதனால் ஒன்று பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஆரம்பித்து அது கொஞ்சம் நாளாக ஏதாவது கோவமாக இருந்தாலோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலோ அது சிகரெட் ஸ்மோக் பண்ணும்போது நல்லா இருக்குது அப்படின்னு தோணி அப்படியே செயின் ஸ்மோக்கர் ஆகிடுறது தான். செயின் ஸ்மோக்கருங்கிறது ஒரு சிகரெட் அடித்த உடனே அது முடிகிறதுக்குள்ளே இன்னொன்று சிகரெட் பற்ற வைக்கிறது. இந்த புகைப்பிடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய உடல் ரீதியான நோய்கள் அவங்களோட சந்ததிகளை தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சந்ததிகளை கண்டிப்பாக பாதிக்கும். இப்போ பொதுவாக ஒரு சந்ததிகளை பாதிக்குங்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப செயின் ஸ்மோக்கராக இருக்காங்க அப்படின்னா மேரேஜுக்கு பிறகு சந்ததிகளே இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இம்பார்ட்டன்ஸுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று மேரேஜ் ஆன பிறகு குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் குழந்தைகளுக்கு இந்த பிரெயின் லங்ஸ் இது டெவலப் ஆகிற ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று அவங்கள பார்த்து சிகரெட்டு பிடிக்க சிறுவர்கள் ஆரம்பிக்கிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. சந்ததிகளை இது கண்டிப்பாக பாதிக்கும். இந்த புகையிலை பழக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது முகாம்கள் இருக்கா? புகையிலையை கட்டுப்படுத்துறதுக்குன்னு எதுவும் முகாம் கிடையாது. எல்லாமே நீங்கள் நினைக்கிறது தான். நம்ம என்ன நினச்சி நம்ம இன்றைக்கி விடுறோம் அப்படின்னு நினச்சி ஏதாவது ரொம்ப விட முடியல அப்படின்னு சொல்லும்போது தான் ஏதாவது சாப்பாடு அந்த நேரத்தில் ஏதாவது நல்லா சாப்பிட்டாலோ இல்லை ஏதாவது டீ அந்த மாதிரி ஏதாவது டீயே அடிக்ஷன் தான், இல்லை அந்த சமயத்தில் வேறு ஏதாவது உணவு பழக்கத்தை எடுத்துக்கிட்டால் அது கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்காக தனியாக முகாம்லாம் எதுவும் கிடையாது, கவுன்சிலிங் இதெல்லாம் கிடையாது. ஓகே டாக்டர், கடைசியாக நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற கருத்து என்ன? பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா புகையிலைங்கிறது சிகரெட் மட்டும் கிடையாது இல்லையா. புகையிலை குட்கா அந்த புகையிலை சம்மந்தமாக இருக்க எல்லா பொருளுமே பயன்படுத்துறதுனால வர விளைவுகளை அவங்க புரிஞ்சுக்கணும். இன்னொன்று அதை விட்டுட்டு ஒரு நாள் இருந்து பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் அது எந்தளவுக்கு ரிலீஃபாக இருக்குது அப்படிங்கிறது. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்காக பிடிச்சாலும் சரி வேறு எதுக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி அதை விட்டுட்டு ஒரு நாள் இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்சம் நம்ம பேசுகிறதும் நல்லாயிருக்கும், மென்டலி நல்லா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க விடுறது தான் நல்லது. இல்லைன்னா அதோட விளைவுகள் வந்து பக்க விளைவுகள்ங்கிறது கொஞ்சம் லேட் ஆனாலும் ஒரு இயர்லி ஸ்டேஜில் அவங்க ஒரு லைஃப்பில் 40 to 45 இயர்ஸில் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதை மக்கள் புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் அதை பற்றி. அவ்வளோதான். ஓகே டாக்டர், இந்த புகையிலை ஒழிப்பு தினத்தில் நிறைய தகவலை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதிரை பண்பலை சார்பாக உங்களுக்கு எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கோம். வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன்.